இப்போது நெக்கோட ஷேஃபுக்கு தகுந்தாப்பில் கேன்வாஸு கட் பண்ணி அயன் பண்ணி வச்சுருக்கேன். வெளியில் வந்து எக்ஸஸாக 1/4 இன்ச்சு மட்டும்தான் நான் விட்டுருக்கேன். அதே மாதிரி இங்கிட்டு 1/4 இன்ச்சு நெக்கோட அளவுலேருந்து நான் கம்மியாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்கோட அளவு வந்து இங்கே இவ்வளோக்கு வரும். 1/4 இன்ச்சில் நம்ம தையல் போடுற அளவுக்கு நான் விட்டுருக்கேன். இது வந்து எப்படி நெக்குக்கு இங்கே கொண்டு வரலாம், ஃப்ரண்ட் சைடு எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இந்த பக்கம் திருப்பிக்கலாம். ரைட் சைடு திருப்பிட்டு இந்த க்ரீன் கலராக இருக்கிறது வந்து லைனிங்கு பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு தான் இந்த ஸ்டார் டைப்பு வெளியில் வரணும். இது எப்படி கொண்டு வருவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நெக்கோட சென்ட்ரு பாயிண்டில் இப்படி வச்சுட்டு நெக்குக்கு நான் வச்சு பார்க்குறேன். வச்சு பார்க்கையில் அளவு வந்து கரெக்டாக வருது. இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு குர்த்திக்கு எப்படி நம்ம பின் பண்ணி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி இதுக்கும் நம்ம பின் பண்ணிக்கலாம். சேம் அளவு வச்சுட்டு குண்டூசி வச்சு விலகாமல் இருக்கிறதுக்கு நான் பின் பண்ணிக்கிறேன். இப்படி பின் பண்ணுறது எதுக்காண்டி அப்படின்னா நெக்கு ஷேப் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மாறாமல் நேராக வரும். அதுதான் அப்படி பின் பண்ணிக்கிறோம். இப்போ பின் பண்ணியாச்சு. இப்போ ஏற்கனவே நான் அந்த க்ரீன் கலரில் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன்ல, இது மேலேயே நான் ஸ்டிச்சஸ் போட போகிறேன். ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது நெக்குக்கு வந்து சேம் நான் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இப்போ பேக் சைடு வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்கா நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். அளவு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம்.